அஜு, அப்பா அண்ணனுக்கு நல்ல நேரம் தப்பிச்சுக்கிட்டாரு. ராஜுவுக்கு மட்டுமில்ல, இனிமே நம்ம எல்லாருக்குமே நல்ல நேரம் தான். அம்மா எந்த நேரத்துல எந்த வேலை செய்யறதுன்னு கணக்கே கிடையாதா? வாழ் வாழ்னு கத்துற. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் பேட்டி காண வந்திருக்காங்க. பேட்டிக்கா? யாரோட பேட்டிக்கு? எல்லாம் உன்னோட பேட்டிக்கு தான். ஐயோ, திடீர்னு வந்துட்டாங்களே. நல்ல படம் கூட கட்டலையே. என்ன கேட்பாங்களோ, எது கேட்பாங்களோ? புதுசா என்ன கேட்டு போறாங்க? உங்களுடைய வதனத்தின் வனப்புக்கு முக்கிய காரணம் என்னம்பாங்க. அதுக்கு நான் சொல்றது, நான் இவ்வளவு பொறிவுடன் காட்சி அளிக்க முக்கிய காரணம் தினமும் பன்றிமார் பார் சோப்பையே உபயோகப்படுத்துகிறேன். பன்றி மார்க்கு பார் சோப்பா? அடுத்தது என்ன தெரியுமா கேட்பாங்க? உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்னம்பாங்க. கேட்டா சொல்ல, பிடிச்சது அடுக்கடையில உட்கார்ந்து திருடி திங்கிறது, பிடிக்காது கையங்களமா மாட்டிக்கிறது. நீ சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் என்னையே சொல்ல சொல்ல. அறிவு கட்டவள உன்னை என்னையுமா பேட்டி காண வந்திருக்காங்க. ராஜு அண்ணனை பேட்டி காண வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் 5-6 கூல் ட்ரிங்க் கொண்டா. நீதான் கொண்டு கொடுத்த அண்ணா. அத்துமரு உனக்கு வந்திருந்த 4-5 பொம்பளைகள்ல உன்னத்தான் வச்சுக்கணும்னு, வேலைக்கு வச்சுக்கணும்னு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன் செலக்ட் பண்ண? ஒரு பேர் பொருத்தம், முருகன் வள்ளி, அழகு பொருத்தம், ஆள் பொருத்தம். நாளைக்கு இதுவே காதல் பொருத்தமா மாறிடுச்சுன்னா அளந்து பேசு. முதல்ல கூல் ட்ரிங்க் கொண்டா, அப்புறம் அளக்குறேன். சுருக்கமா சொல்ல போனா, இந்த பொருள், பெருமை, புகழ், இதுக்கெல்லாம் இந்த தோழர் தான் காரணம். ஆமாங்க, அண்ணனுடைய உயர்வுக்கு காரணம் இவங்க, இந்த தம்பியோட உயர்வுக்கு காரணம் இவங்க. நீங்க நான் ஒரு பூம்பு மாடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? முதல்ல பூம்பு மாடை வச்சு புழைச்சுக்கிட்டு இருந்த ஒரு அயோக்கியிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆணையை பார்த்தேன். அண்ணனை தான் சொல்றேன். எப்படி ஆனை தன் கால தொட்டவங்களை தூக்கி தலைமையில வச்சுக்குதோ, அதே மாதிரி தஞ்சம்னு கால வந்து விடுறவங்கள அண்ணனும் தலைமையில தூக்கி வச்சுப்பார். இவரோட வேடிக்கையில விவேகமும் இருக்குதுங்க. எழுதிக்குங்க. ஆமாங்க, உங்க தோழர்கள் சம்பாதிச்சு கொடுத்த பணத்தினால தானே இவ்வளவு பெரிய வீட்டை வாங்குனீங்க. ஆமா, தோழர்கள் செய்த உன்னதமான விளையாட்டுகளும், என் உயிரை பணம் வச்சு நான் ஆடின வீர சாகசங்களும், குறைந்த வட்டிக்கு நான் வாங்கின கொஞ்சம் பணமும் சேர்ந்துதான் நீங்க பார்க்க இந்த மாளிகையா காட்சியளிக்குது. ஆஹா, ரொம்ப அற்புதங்க. நினைச்சே பார்க்க முடியல. ஆனை கட்டி தீனி போட்டா கட்டாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நான் தான் அப்பவே சொன்னேன், யானையை கட்டி நாங்க தீனி போடல, யானை தான் எங்களுக்கு தீனி போடுது. கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். உங்களுடைய அன்பான பேட்டிக்கு எங்களுடைய நன்றி. போயிட்டு வரேன். கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். அம்மையார் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ? பேட்டி. பேட்டியா? பேட்டி கேட்ட பெண்மணியை, உங்கள் பேட்டின் பெயர் என்ன? காதலித்தால் மட்டும் போதுமா? அதுதான் பத்திரிகையின் பெயர். காலை பத்திரிகையா மாலை பத்திரிகையா? கல்யாண பத்திரிகை. அடி சாக்கு என்னவா? சரி, புறப்பட. எங்க? எங்கயா? அந்த ஆசிரியரை போய் பார்த்து வந்துருவோம். ஆசிரியரா? தெரியல, உங்க அப்பா. வா ராஜு, நில்லுங்க. உங்களை மதிக்காத உங்க வீட்டு வாசல மறுபடியும் மிதிக்கணுமா? ஏன் விஜயா, முதற்படி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டியவர் உங்க அப்பா தானே. வா வா விஜயா, வாமா வா.
விஜயா, கல்மனசு படைச்சிட்ட தகப்பனை நீ பார்க்க வரமாட்ட, அதனால நானே வரலாம தாமா புறப்பட்டேன். அப்பா, நான் மட்டும் வரல, நீங்க எதிர்பார்த்த அந்தஸ்தோட அவரும் வந்திருக்காரு. ராஜு, ஏன் இங்கே இருந்துட்டீங்க? உங்க அனுமதிக்காகத்தான். ராஜு, ஒரு காலத்துல உங்களை வாசல்லையே திருப்பி அனுப்புற அந்த தர்மலிங்கம் இல்லைனா? தைரியம் இல்லாம திரும்பி போன அந்த ராஜு இல்லைனா? சரி, எனக்கு வாங்க வாங்க. வாங்க வாங்க. ராஜு, உங்க தன்மான உணர்ச்சியை நான் ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டிய நீங்களாச்சே. என்ன சொல்றீங்க? நீங்க போட்ட கடுமையான நிபந்தனை தான் என் நெஞ்சுக்கே ஒரு வேகத்தை கொடுத்தது. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை சந்திச்சு பேசிட்டு வந்த பிறகு என் மனசுல பாசத்துக்கும் பணத்துக்கும் ஒரு போராட்டமே நடந்தது. அப்பவும் பாழா போன அந்த போரி கௌரவம் தான் ஜெயிச்சது. ஊராருடைய ஏச்சியும் பேச்சியும் தாங்க முடியாம நான் ஊரை விட்டே ஓடிட்டேன். ராஜி, உங்களை மருமகனா அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க தான் என்ன இன்னும் மருமகன் ஆக்கிக்கலையே. அதுக்கு உங்க அனுமதியை பெறத்தாப்பா வந்திருக்காரு. ராஜு, உங்க உயர்ந்த பண்புக்கு நான் தலை வணங்குறேன். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன் விளக்கணிச்சீங்க? ஏன்னா நாம தூங்கும் போது விளக்கு வீழ்ச்சிருக்கணும், நாம வீழ்ச்சிருக்கும் போது விளக்கு தூங்கணும். இல்லைன்னா நம்ம ரகசியம் எல்லாம் விளக்குக்கு தெரிஞ்சிடும். என்னங்க இது? நாம சத்தம் போடுறோம் கேட்கல? இது வந்து அதுக்கு ஒண்ணும் இருக்காது, காலையில பாத்துக்கலாம். இன்னும் புரியல, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கண்ணுல புரியா புரியா? என்ன ராமுக்கு என்னன்னு புரியலீங்க. புரியா? போய் டாக்டர் கூட்டு வா. ராமு, ராமு. டாக்டர், இனிமே ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடுச்சு. யானைக்கும் அடி சறுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா ஆணி குத்தி கீழே படுக்குங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். மணி 6 ஆயிடுச்சே. உங்களுக்கு ஓடுதா? நல்ல ஆளப்பா நீ. அப்ப நான் வரட்டுங்களா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தேன் டாக்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நான் போயிட்டு வரேங்க.